ஹாய் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா படித்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த வீடியோவில் 6th டேபிளும் 66th டேபிளும் எழுத போகிறோம். அது எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்களே ஈஸியாக எல்லாருக்குமே சொல்லித்தரலாம், ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? 6th டேபிள் எழுத போகிறோம். அதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு 5th டேபிள் ஈஸியாக தெரியும் இல்லையா? அதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. 5th டேபிள் எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும். இப்போ என்ன பண்ணணும்? இதோட ஃபஸ்ட் ஒன்னோட 1 ஆட் பண்ணோம், செகண்ட் ஒன்னோட 2, தேர்ட் ஒன்னோட 3, அப்புறம் 4, அப்புறம் 5 ஆட் பண்ணுங்கள், அப்புறம் 6 ஆட் பண்ணுங்கள், அப்புறம் 7, அப்புறம் 8 ஆட் பண்ணுங்கள், அப்புறம் 9 ஆட் பண்ணுங்கள், அப்புறம் 10 ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ எழுதிடலாமா? எழுதிட்டிங்கன்னா 6th டேபிள் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் பாருங்க. இப்போ என்ன வரும்? 6 வருமா? நெக்ஸ்ட்டு 12 வருமா? ஆட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 18, நெக்ஸ்ட் என்ன வரும்? 24, நெக்ஸ்ட்டு 30, நெக்ஸ்ட் என்ன வரும்? 36. அப்படி தானே? ஆட் பண்ணிங்கன்னா அடுத்து என்ன வரும்? 35 + 7 = 42. நெக்ஸ்ட்டு 40 + 8 = 48. நெக்ஸ்ட்டு 54. லாஸ்ட் என்ன வரும்? 60. இப்போ 6th டேபிள் எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் 66th டேபிளும். என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு 6th டேபிள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம பக்கத்தில் எழுதிருக்கோம் பாருங்க, அதை அப்படியே எழுதிக்கோங்க. 6, 12, 18, 24, 30, 36, 42, 48, 54, 60. இன்னொரு தடவை என்ன பண்ணோம்? அதே 6th டேபிள் எழுதணும். 6, 12, 18, 24, 30, 36, 42, 48, 54, 60. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்பரை அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ஒன்லேருந்து என்ன பண்ணணும்? சென்டரில் இருக்கிற 2 நம்பரையும் அப்படியே ஆட் பண்ணி ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இருக்கிற நம்பரை என்ன பண்ணணும்? அப்படியே எழுதிக்கணும். அப்போ என்ன வரும்? 1, இந்த 2 ஆட் பண்ணால் 3 வருமா? 3, இது என்ன வரும்? 2. அப்போ என்ன ஆன்சர்? 132. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ண என்ன வரும்? 9, லாஸ்ட் நம்பர் 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2, 4 + 2 = 6. நெக்ஸ்ட்டு அந்த 4 அப்படியே எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 3 அப்படியே எழுதணும். இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் 3, லாஸ்ட் நம்பர் 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட் நம்பர் எழுதிக்கோங்க. 2 ஆட் பண்ணால் 9, லாஸ்ட் நம்பர் 6. ஓகேவா? ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 4. இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் 6, லாஸ்ட் நம்பர் 2. இந்த நம்பருக்கு மட்டும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்களா? லாஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் நம்பர் எழுதக்கூடாது. இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 12 வருமா? 12 வந்தால் 2 போட்டுக்கோங்க. ரிமைனிங் என்ன இருக்குது? 1 இருக்கா? அந்த 1 என்ன பண்ணணும்? 4ஓட ஆட் பண்ணிடணும். அப்போ என்ன வரும்? 5 வருமா? இதான் இதோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு அதே மாதிரி தான். ஃபஸ்ட் நம்பர் எழுதிக்கோங்க. லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 4 எழுதணும். சென்டரில் என்ன வரும்? 2 ஆட் பண்ணால் 9 வரும். ஸோ 594. லாஸ்ட் என்ன வரும்? இந்த 2 ஆட் பண்ணிக்கோங்க. 6, 6, 0. இந்த 1 மட்டும் கவனமாக செஞ்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் நம்பரை எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 நம்பரை ஆட் பண்ணும்போது 12 வரும். ஸோ 12க்கு 2 போட்டு ரிமைனிங் 1 இருக்கும். அதை 4ஓட ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் நம்பரை மட்டும் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த டேபிள் ஈஸியாக இருக்கா? இதே மாதிரி மற்ற டேபிள்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.